டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கங்கள் மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினத்தில் மடமை தகர் என்றும் திரைப்படத்தினுடைய குழுவினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் கவிவர்மன் அண்ட் அந்த திரைப்படத்தினுடைய ஏடி மற்றும் நடிகராக பணியாற்றி இருக்கக்கூடிய திலக்சன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களின் நிகழ்ச்சிக்குள் உள்ளீர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேருமே? நல்லா இருக்கிறோம். சரி, ஓகே. உங்களை பலராலும் நீங்கள் அறியப்பட்டிருப்பீர்கள். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை முதல்ல பார்க்கக்கூடியவர்களுக்கு கவிவர்மன் என்றா யாரு, திலக்ஷன் என்றா யார் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோவை கொடுத்துடலாமா? ஓகே. என் பேர் கவிவர்மன். நான் மன்னார்ல இருந்து வரேன். என் சொந்த இடம் மன்னார். அங்கே நாங்கள் ஒரு பிரிட்ஜிங் லங்கான்னு சொல்கிற ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறோம். அவங்க இந்த சோஷியல் சர்வீஸ் செய்கிறவங்க. அப்போ அவங்க இந்த ஃபில்ம் மேக்கிங்கையும் அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதிலிருந்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். ஓகே, இதுதான் உங்களோட இன்ட்ரோ. சரி, திலக்ஷன் உங்களோடது. என் பேர் திலக்ஷன். நான் மன்னாரில் ஓலத்துருவா என்ற கிராமத்தில் இருக்கிறேன். அப்புறம் பிரிட்ஜின் லங்கா என்ற ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். இவங்கெல்லாம் படம் செய்கிறது எனக்கு தெரியும். கவி என்று சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட். அப்போ இவங்க படம் செய்கிறது விருப்பம் எனக்கு அதில் ஆர்வம் இருக்குது, நிறைய ஆர்வம் இருந்துச்சு. அப்போ அதோட நானும் பிரிட்ஜின் லங்கா வேலை செய்கிறதுனால அங்கேயே என் ஃப்ரெண்டாக்கணும் இருக்கிறதுனால இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க படத்துக்குள்ளே வர்றதுக்கு. அப்போ அதோடு தான் எனக்கு கூட இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு படத்துக்கு வந்தோன்னே அப்போ இவங்களோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, ஓகே. கவிவர்மனுக்கு இந்த திரைப்படங்கள் மீது எப்பொழுது ஆர்வம் வந்தது? இந்த மாதிரி நான் டிரெக்ஷன் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி ஒரு கருத்துமிக்க படங்களை எங்களுடைய சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு எந்த வயதில் எதனூடாக ஏற்பட்டுச்சு? ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு சொன்னால் 2023 கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் நிறைய இஷ்யூஸ் கோ த்ரூ பண்ணும்போது அதில் இருந்தெல்லாம் வெளியே வரணும்னு யோசிக்கிறதுக்காக எந்த கரியரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்குள்ள என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசுலேருந்து கலைகள் சம்மந்தப்பட்ட ஆர்வங்கள் நிறைய இருந்தது. மியூசிக் தான் ஃபர்ஸ்ட் படித்தது. அதுக்கு பிறகு ஃபில்ம் மேக்கிங் எனக்கு சினிமா பார்க்குற சரியான பிடிக்கும். அப்போ அதில் என்ற உணர்வுகளை நான் சொல்ல வர விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதை விட சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது இதை அப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம்ன்ற ஒரு ஆதங்கங்கள் ஏக்கங்கள் அப்படி கூட இருக்கும்போது அடுத்தது மன்னாரில் எங்கள் இடத்துல ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இல்லை. கேமராவை தூக்கிட்டு நாங்கள் போகும்போது அவங்களுக்கு அதை விளங்கிக் கொள்கிற மனநிலையிலையும் அவங்க இல்லை. அப்போ அது எனக்கு ஒரு 2023 நான் அதை ஸ்டார்ட் பண்ணணும்னா அது ஒரு சின்ன ஃபோன் இருந்தது எங்கள்கிட்ட, iPhone 7 ஒரு ஆள்கிட்ட இதாக வாங்கி அதில் தான் முதல் ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி அதுவும் இங்கே ஒரு நல்ல இது கிடைச்சிருந்தது எங்களுக்கு. அதோட அப்படியே தொடர்ந்து. ஓகே, உங்களோட பயணம் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருந்துச்சு. திலக்ஷன், உங்களோட இந்த ஏடி பயணமாக இருக்கட்டும், இந்த நடிக்க வேணும் அப்படின்றது ஆர்வம் எப்போ உங்களுக்கு ஏற்படுது? ஸோ குறிப்பாக ஒரு கேரக்டரை பார்த்து நாங்கள் இன்ஸ்பிரேஷன் ஆகிறது வெள்ளம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த கேரக்டரை பார்த்து உங்களுக்குள்ள நானும் ஒரு நடிகனாக வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஆசை எழுந்துச்சு? அது நிறைய பேரை பார்த்து எனக்கு சின்ன வயசுலேருந்து சூர்யா அவரை பிடிக்கும். சின்னலேருந்தே அவரை ஃபேன். யாரும் என்னோட ஃப்ரெண்டாக சண்டை பிடிச்சா கூட நான் அவங்களோட சண்டை பிடிப்பேன். அவரை பற்றி அப்படி சொல்லுவாங்க, கட்டன்னு சொல்லுவாங்க, அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அவரை பிடிக்கும். ஆனால் அதுக்காண்டி மட்டும் நான் இந்த படத்துக்குள்ளே வரையில எனக்கு படம் என்னன்னு தெரியாது. படத்தில் நம்ம போகலாமா, இந்த விஷயத்துக்கு நம்மளும் போகலாமான்ட்டு ஒரு தோற்று இருந்துச்சு. நம்மளாம் இதுக்கு போக மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்போ அதோட இங்கே பிரிட்ஜின் லங்கா வந்த பிறகு இவங்கெல்லாம் படத்தில் வேலை செஞ்ச பிறகு செய்கிறாங்க, நான் இவங்களும் செய்கிறாங்க, நம்ம சேர்ந்து செய்வோம் அப்படின்ற ஒரு ஆர்வம். அப்போ இவன் என்னட்டு பெஸ்ட் டைம் படத்தில் நடிக்க முதலாவது படம் யாவரும் கேளு. அதில் ஒரு சின்ன ஒரு கேரக்டர், அதில் சின்ன ஒரு சீனுக்கு நான் வருவேன். அப்போ அதில் இவங்க கேட்கக்குள்ள நான் சொன்னேன், சும்மா இருமச்சி, எனக்கு தேவையில்லாதெல்லாம், எனக்கு அந்தளவுக்கு வராது நடிக்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் எங்களை அங்கிள்ன்ற ஒரு ஆள் இருக்காரு, அவர் தான் புஷ் பண்ணார். நீ செய், இந்த இதுலேயும் உன்னை புஷ் பண்ணிப்பார், உனக்கு அந்த நிறைய விஷயங்கள் உனக்குள்ளால வரும் அப்படின்ட்டு. அப்போ என்ன செஞ்சேன், நான் இவங்களோட சேர்ந்து நடிக்க வலிக்கிட்டேன். அப்போ அது எனக்கு ஆவலும் கனெக்ட் ஆயிடுச்சு. நடிக்கிறது அந்த
நடிக்கும்போது ஆட்கள் வந்து சொல்லுவாங்க நானே இப்போ நீ சூப்பராக நடிக்கிற அப்படி இப்படின்னு. அப்போ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ நிறைய விஷயம் இவங்களோடய சேர்ந்து ட்ராவல் பண்ண வலிக்கிறேன். அப்படி தான் என்ற பயணம். அந்த ஏடி விஷயமும் நாங்கள் 4 பேர் தான் படத்தில், குருவே ஒரு 5 பேர் தான் இருப்போம். அப்போ ஒரு 400 பேர் 40 பேர் செய்ய வேண்டிய வேலைகளை 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஃபுல்லாக செய்கிறது. அப்போ அதனால ஏடியா இருக்கட்டும், நடிக்கிறதா இருக்கட்டும், இவனுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து நாங்கள் தான் செய்வோம். ஃபுல்லாகவே டிஸ்கஷனாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு இதில் தான். ஓகே, இந்த மாதிரி உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. ஸோ குறிப்பாக இந்த மடமை தகர் அப்படின்ற திரைப்படம் உங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு பாண்டிங் உருவாக்கி இருக்கு? ஸோ குறிப்பாக வந்து இந்த மடமை தகர் அப்படின்ற திரைப்படம் இன்டர்நேஷ்னல் ரீதியாகவுமே ரீச் ஆயிருக்குது. ஸோ நிறைய விருதுகளை பெற்றிருக்கு. அப்படின்னும் பொழுது எங்களுடைய ஈழத்து படைப்புகளும் மக்கள் மத்தியில் பிரபலமாகுது அப்படின்னும் பொழுது ஒரு ஈழத்து கலைஞனாக எனக்குமே அது ஒரு சந்தோஷமான விடயம் தான். ஸோ அந்த தருணங்கள் எப்படி இருந்துச்சு? ஒரு இயக்குனராக நீங்கள் அந்த மூமெண்ட்ஸை எப்படி பார்த்தீங்க? இது சரியான சந்தோஷம். இது எப்படி சொல்றதுன்னு சொன்னா, ஒரு எங்கட இடத்துல மன்னார் குறிப்பிட்டு சொல்றேன்னா, மன்னார்ல வந்து அப்படி ஒரு இண்டஸ்ட்ரின்ற ஒரு விஷயம் இல்லாததுனால இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நம்ம நாட்டை தாண்டியே போய் ஒரு சர்வதேச ரீதியாக வந்து ஒரு அவார்ட் வாங்கும்போது தான் நாங்கள் இப்படி இருக்கிற விஷயங்கள் செய்கிறோம்ன்றது வெளி ஆட்களுக்கே தெரிய வருது. எனக்கு இது சந்தோஷம் ஏன்னு சொல்லி சொன்னால், நான் கமர்ஷியலான சைடில் போகாமல் ஒரு மெசேஜ் ஃபுல்லான ஃபிலிம்ஸே என்னோட நோக்கமே அதுவாக இருக்குது. அப்போ ஒரு நம்மட இடத்துல, நம்மட கிராமத்தில், நம்மட நகரத்தில் நடக்கிற பிரச்சனையை வந்து நாங்கள் ஒரு படமாக செய்யும்போது, அந்த படம் வந்து ஒரு சர்வதேச ரீதியாக வந்து நடக்கிற ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் வந்து எங்களை அங்கீகரிக்கிறாங்க. எங்களோட கலாச்சாரங்கள், எங்களோட கல்ச்சர், இங்கே நடக்கிற இஷ்யூஸை வந்து அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு எமோஷன்ஸ் வந்து கன்வே ஆகுது எங்களோட படத்தின் மூலமானு சொல்லும்போது அது சரியான ஒரு சந்தோஷம். அதை தாண்டி இந்த படத்தில் விருது கிடைச்சதுனாலையும் இந்த படத்தை செய்கிற அந்த ப்ரோசஸ்லையுமே சரி, நிறைய பேர் வந்து நிறைய ஹீலிங் ப்ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடக்குது. அதுவும் நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இந்த மடமை தகர் அப்படின்ற திரைப்படத்துக்குள்ள நீங்கள் என்ன மாதிரி திலக்ஷன் உள்ள வந்தீங்க? ஸோ எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இதில் லேடியாக ஒர்க் பண்ணுறதுக்கும் அண்ட் ஒரு நடிகராக பணியாற்றுறதுக்கு? ஏண்டா நான் நான் முதல்ல சொன்னது என்னென்னா, இந்த பிரிட்ஜில் லங்காவில் இருக்கிறேன் நான். அப்போ அங்கே வேலை செய்கிறேன் நான். ஒரு நிறுவனம் பிரிட்ஜில் லங்கான்னு சொல்கிறது. அப்போ அங்கே வேலை செய்கிறதோட இதுக்குள்ளே வாய்ப்பு கிடைச்சது வந்து கவியாக்கள் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. யாவரங்கலையாக இருக்கட்டும், கர்வத்திரையிலையாக இருக்கட்டும், மடமை தகர்லையாக இருக்கட்டும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ எனக்கு ஆர்வம் இருக்குது. எனக்கும் சின்ன வயசுலேருந்து ஆர்வம் இருக்குது. அப்போ என்னென்னா அங்கிள் என்ற ஒரு ஆள் வந்து என்னை புஷ் பண்ணுவார். நீ போய் செய்யலாம் அப்படின்னு செய்ய உள்ள வந்தது தான் அந்த மடமை தகர். இது இல்லை, நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் ஒரு நடிகராகத்தான் இதில் கிளம்புறீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த இப்போ ஏடியா இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அந்த பரிமாணம் எப்படி இருக்கு இதில்? அது வந்து கூட நிறைய லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ படங்களில் வந்து இப்போ நடிக்கிறதா மட்டும் பார்த்துட்டு போகிற மாதிரி இல்லை. இப்போ அடுத்து இப்போ நான் ஒஃபிஷியலாக உள்ளுக்க வேலை செய்யும்போது இப்போ அதை பற்றி ரீசர்ச் பண்ணி என்ன உதவி செய்யலாம், அவனுக்கு இன்னும் எவ்வளோ நிறைய சப்போர்ட் பண்ணலாம், அது சம்மந்தமாக தான் சிந்திச்சு எல்லாம் கொண்டு கூடி செய்கிறது. அப்போ நிறைய லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அது ஏடியா வேலை செய்கிறது நிறைய லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி. சரி, ஓகே. கவிவர்மனுக்கு இந்த திரைப்படத்தினுடைய கிரியூ என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க? ஸோ குறிப்பாக நடிகர்களாக இருக்கட்டும் சரி, டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் சரி, டிஓபி அண்ட் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் கொடுத்தாங்க இந்த மடமை தகர் திரைப்படத்துக்கு? இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சிருந்தது. இது எலெக்ஷன் சொன்ன மாதிரி குரூ வந்து சரியான சின்ன குரூ, ஒரு 5 பேர் இருக்கிறோம். அதில் பேரையும் சொல்லிடுறேன். முக்கியமாக அதில் ஒருத்தர் வந்து வரல, அவர் வந்து டெக்னீஷியன். அவர் பேர் வந்து கோமகன். எல்லா ப்ராஜெக்ட்லையுமே அவர் என்னோட இருந்திருக்கிறார், சப்போர்ட் பண்ணியிருக்கார். அவரோட கண்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு சரியான மாதிரி. அவர் இங்கே வர முடியல, ஆனால் அவர் வந்து முக்கியமான ஒரு ஆள் அதில். அதோட வந்து திலக்ஷன், சீனு, கோமகன், வேற இந்த படத்தில் வந்து ஸ்வேதா, அவங்க தான் அந்த லீட் கேரக்டர் செஞ்சுருக்காங்க. அதோட அவங்களோட ஃபேமிலி இனியிலேருந்து சப்போர்ட் பண்ணினாங்க. நிறைய ஷூட்ஸில் நிறைய பிரச்சனைகள், சமூகத்துலேயும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஏன்னு சொன்னால் நான் முதலே சொல்லியிருந்தேன்னா, இப்படி ஒரு ஃபில்ம் மேக்கிங்ன்ற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அங்கே இல்லாத
டைமில் இப்படி ஒன்று நடக்கும்போது அது ஒரு பயத்தை எப்பயுமே க்ரியேட் பண்ணிட்டு இருக்கும். அந்த ஃபேமிலி வந்து எல்லாத்தையுமே அதுக்கெல்லாம் தயாராகி எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி செஞ்சாங்க. இந்த க்ரூ இல்லாட்டி இந்த படம் செஞ்சிருக்க இயலாது. அவங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு பெரிய எங்களுக்கு லைட்ஸ் ஸ்டாண்ட்ஸ் கூட இல்லை. அப்போ அந்த லைட்டை வந்து ஒரு ஆள் ஹோல்ட் பண்ணி பிடிச்சி கொண்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஷூட் நடந்ததுன்னா ஒரு லொக்கேஷன்ஸில் லைட்ஸ் மாற்றி இது பண்ணுவாங்க. அந்த டைமில் கூட அது சரியான ஹீட் ஆகும். அவங்க பிடிச்சிட்டே இருப்பாங்க. நான் கொஞ்சம் சத்தங்கள் போட்டாலும் அவங்க அதை கடந்து இந்த படம் வந்து சரியாக வந்துடணும் அப்படின்றதுக்காக நிறையவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அது பெரிய விஷயம், பெரிய கண்ட்ரிபியூஷன் அவங்க. சரி, ஓகே. ஒரு பெரிய ஒரு போராட்டத்தின் மத்தியில் தான் இந்த மடமை தகர் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேச்சினூடாக எங்களால் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, இந்த நடிகர்கள் என்ன மாதிரி, குறிப்பாக ஸ்வேதாவை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க தான் இதில் ஒரு லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பெண்கள் ஒரு சினிமா துறைக்கு வரும் பொழுது அது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இந்த சமூகத்தில் காணப்பட்டு இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கான ஒரு கௌரவிப்பு, அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் உங்களுடைய ஊரில் எப்படி இருந்துச்சு? ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த திரைப்படம் வந்து உங்களுடைய ஊர் சார்ந்த ஒரு விடயத்தை தான் பறைசாட்டி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து உங்களுடைய மக்கள் பாராட்டுகிறார்கள் அந்த திரைப்படத்தினூடாக? இப்போ பாராட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டார்டிங் ப்ரோசஸில் வந்து நிறையவே வந்து இஷ்யூஸ் தான் நிறைய கூட வந்தது எங்களுக்கு. ஒவ்வொரு முறை ஷூட்டுக்கு போகும்போது வந்து என்ன செய்கிறாங்க, கேமரா தூக்கிட்டு போகிறாங்க, அந்த பிள்ளை போகுது வராங்க, லேட் ஆகுது, நைட் ஆகுது, இப்படியான நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ரீதியாக போய் என்னால் சொல்ல முடியல, அது சொல்ல நான் ப்ரிஃபர் பண்ணவும் இல்லை. அந்த படம் வந்த பிறகு இப்போ வந்து அவங்களோட ஊரில் வந்து அந்த ஆக்ட் பண்ண ஸ்வேதாவை வந்து கொண்டாடுறாங்க. அவங்களோட சர்ச்லேயும் சரி அவங்க கூப்பிட்டு அதுலேயே பாராட்டி இப்போ எல்லாருமே வந்து நிறைய ஆர்வமாக இருக்காங்க. இது மாதிரியான கலை சார்ந்த விஷயத்துலேயும் நம்மளால் சாதிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து அந்த ஊருக்கு வந்திருக்கு. முக்கியமாக அதுக்கு அந்த பிள்ளை அவங்களோட அம்மா அப்பா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணது பெரிய ஒரு இதாக இருக்குது. சரி, இப்போ குறிப்பாக கதைக்கிறவங்க 4 பேர் கதைச்சிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் அந்த இடத்துல பதில் சொல்ல, அவங்களுடைய வெற்றியால் பதில் சொல்ல வேணும் அப்படின்றத உங்களுடைய குழு வந்து நிரூபித்து காட்டியிருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் ஒரு இயக்குனராக இந்த நடிகர்கள் என்ன மாதிரி ஒரு தென்னிந்திய கலைஞர்களை பார்த்து நாங்கள் வியக்கிறது வளமை. ஸோ நீங்கள் ஒரு இயக்குனராக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கிட்ட இவ்வளோ ஒரு திறமை இருந்தும் எங்களாலேயே ஒரு ஜொலிக்க முடியலை என்ற ஒரு ஆதங்கம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூமெண்ட்ஸில் ஏற்பட்டுச்சு? நிறையவே இருக்கு அப்படி ஆதங்கம். நிறைய இருக்கு. சொந்த எங்களோட சைடில் இருக்கிற மக்களால் வந்து இன்னுமே நிறைய பேர் ஆதரவு தரவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதில் அளவு கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னுமே கொஞ்சம் ஊக்குவிச்சா செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய விஷயத்தை தாண்டி நான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு திறமைகள் இருக்கா. அந்த ஸ்வேதான்ற அவங்க அந்த பிள்ளைக்கு இவ்வளவு எக்ஸ்பிரஷன் வந்து செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி இருந்தது. அந்த விருது கூட மொனோலோக்குன்ற விருது கூட அவங்களோட அந்த கதாபாத்திரத்தை, அந்த ஸ்வேதா அந்த கதாபாத்திரத்துல அந்த வசனங்களையும் சரி அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் உணர்வுகளையும் சரி அந்த கதாபாத்திரத்துல உணர்வுகளை வெளிப்படுத்தினதுக்காக கிடைச்ச விருது தான் அது. அப்போ அது வந்து ஒரு அடுத்தது நம்ம இடத்துல இப்போ வளர்ந்து கொண்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஃபில்ம் மேக்கிங் இண்டஸ்ட்ரி வந்து. ஆனால் நிறைய ஒரு இன்னுமே சப்போர்ட் பண்ணனா நிறைய செய்யலாம்ன்ற ஒரு தோற்றம் இருக்கு. ஓகே, இப்போ உங்களோட டீமுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிட்டு வருது. இனி வரும் காலங்கள் அது ஒரு பலத்த அங்கீகாரமாகவும் பலத்த ஒரு சப்போர்ட்டாகவும் மாறும்ன்றதுல எந்தவித ஐயமுமே இல்லை. சரி திலக்ஷ், அப்படி வந்து நீங்களுமே இதில் ஒரு நடிகராக பணியாற்றி இருப்பீர்கள். ஸோ உங்களோட சீன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஸோ 1 டேக்லேயே முடிச்சிட்டிங்களா என்ன மாதிரி? இல்லை, என்கிட்ட கூட வந்து கவி கேட்க மாட்டேன் திரும்ப திரும்ப எடுக்க சொல்லி. நான் செஞ்சிருவேன்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள்ல சொல்லியிருக்கேன் எனக்கும். நான் கூட நல்லா நடிக்கிறது, நீ நேச்சுரலாக நடிக்கிற கூட மோட்டிவேட் பண்ணுறேன். இப்போ ஒரு டிரெக்டராக மட்டும் இல்லாமல் இறங்கி வந்து இதை நடித்து காட்டி ஆக்களுக்கு முன்னாடி நடித்து காட்டி இப்படி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த அப்படின்னு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கிறது எல்லா டைம்லையுமே ஒரு சப்போர்ட் ஆகும் நடிக்கிறதுக்கு. நிறைய இப்பயும் நாங்கள் ஒரு படம் ஒன்று செய்கிறோம், அதை அவர் சொல்லுவார் கிளியராக. அப்போ எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் மோட்டிவேஷனாக ஒரு சப்போர்ட்டிவாக அதுக்கெல்லாம் இருக்குது. அது எனக்கு சரியான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட் பொடியனாக இருக்கக்காண்டு அவன் எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறான். அது எனக்கு சரியான இம்பார்ட்டனும் ஹெல்ப்பும். ஓகே, சரி கவிமார்மன், அடுத்து வந்து உங்களோட
விடயம் என்ன மாதிரி இருக்க போகுது? அதாவது அடுத்த ஒரு படைப்பில் நீங்கள் காலடி எடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ என்ன படைப்பு? இது நான் நினைக்கிறேன் இங்கே தான் முதல்ல சொல்ல போகிறேன் அதில் இதை பற்றி. படத்தோட பேர் வந்து வாலறிவன். இது வந்து ஒரு முழுநீள திரைப்படம். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே இதுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். மடமைதகர் முடிஞ்ச பிறகுல இருந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அது நிறையவே ப்ராசஸ் போய் கொண்டிருக்கு, ஷூட் நடந்து கொண்டிருக்கு. ஸோ அந்த அப்டேட்டில் தான் இருக்குது. ஷூட் வந்து ஒரு 80% முடிஞ்சிருக்கு. இன்னும் ஷூட் இருக்குது நிறைய செய்கிறது. கண்டிப்பாக வாழ்த்துக்கள். இந்த மடமை தகர் மாதிரி இந்த திரைப்படமும் பல விருதுகளுக்கு சொந்தக்காரராக வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்கள். இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் கேள்விகளை தொடரலாம். அந்த வகையில் வந்து இந்த வாலறிவன் அப்டேட்ஸ் வந்து நீங்கள் பிரேக்குக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. ஸோ சந்தோஷமான ஒரு விடயம். ஈழத்தில் அடுத்தடுத்த திரைப்படங்கள் வந்து திரைகளில் விஜயமாகி கொண்டிருக்கின்றது அப்படின்னும் பொழுது ஈழக்கலைஞர்களாக நாங்கள் அனைவருமே ஒரு மார்தட்டி சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயம். குறிப்பாக இந்த வாலறிவன் திரைப்படம் வந்து என்ன ஒரு விடயத்தை மையமாக கொண்டு இயக்கி கொண்டு வர்றீங்க? இந்த வாலறிவன்ற அர்த்தம் சொல்றதுக்கு முன்னது இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட நாங்கள் ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் செஞ்சுருக்கோம். இது எங்களோட முழுநீள திரைப்படம், இந்த 4வது. அதுதான் வாலறிவன். எல்லாமே வந்து சமூக விழிப்புணர்வை வந்து மையப்படுத்தி எடுக்கப்பட்டது. நம்மட இடத்துல, நம்மட கிராமத்தில், நம்மட கிரவுண்ட் லெவலில் வந்து நடக்கிற பிரச்சனைகளையும் கதைக்கப்படாமல் இருக்கிற விஷயங்களையும் பற்றி அதை கதைக்கணும், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். சினிமான்றது எல்லாருமே விரும்பி பார்க்குற ஒரு மீடியமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதில் வந்து இந்த கலைகள் எல்லாத்தையுமே வந்து அதில் வந்து யூஸ் பண்ணலாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ சமூக நோக்கத்தோட, நல்ல நோக்கங்களோட படம் செஞ்சு கொண்டிருக்கோம். அப்படி வந்த வகையில் வந்து வாலறிவன் வந்து நமக்கு இப்போ நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் ஒரு 5 இயர்ஸ் கழித்த பிறகு, அல்ல ஒரு 6 இயர்ஸ் கழித்த பிறகு திரும்பி பார்க்கும்போது அதெல்லாம் நடந்தது ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த வாழ்க்கையோட மாற்றம் இங்கேருந்து இங்கே தொடங்கி இங்கே முடியுதுங்க. அதுக்குள்ள சுவாரஸ்யமான சின்ன சின்ன அரசியல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சமூக விழிப்புணர்வுகளோட அந்த படம் வந்து அப்படி வருது. ஓகே, ஓல் இஸ் வெல் என்ற ஒரு விடயத்தை இதுக்கு மையமாக வச்சுருக்கிறீங்க, அப்படித்தான்? சரி, ஓகே. அதை தாண்டி வந்து இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க சமூக கருத்துக்கள், சமூகத்தில் மாற்றப்பட வேண்டிய விடயங்களை உங்களுடைய குறுந்திரைப்படங்களாக இருக்கட்டும், முழுநீள திரைப்படங்களாக இருக்கட்டும், அத்தனைகளையுமே புகுத்திட்டு வாரீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி நீங்கள் சமூக கருத்துக்களை வெளிக்கொணரும் பட்சத்தில் அந்த விடயங்கள் உங்களோட சமூகத்தில் மாறி இருக்குதா இந்த திரைப்படத்தை பார்த்ததுக்கு பிறகு? மாறி இருக்குதான்னு சொன்னால் நான் சொல்லுவேன், மாற்றம்ன்றது வந்து ஒரு லாங் டைம் ப்ராசஸ். காக்னிட்டிவ் டிசனன்ட்னு சொல்லுவாங்க. நம்மளோட மனநிலையில் வந்து நம்ம சரின்னு ஒரு விஷயத்தை நினைச்சபடியே வளர்ந்துருப்போம். இந்த சினிமா வந்து அதை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி ஏன் இப்படி யோசிக்கக்கூடாது, நான் அப்படியே இருந்துட்டேன்ற ஒரு விழிப்புணர்வு எங்களுக்குள்ள கொண்டு வரும். அதை வந்து இது உருவாக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வேலை செய்தவங்க, இந்த ஷார்ட் ஃபிலிம்லையும் சரி, வேலை செய்தவங்க ஒவ்வொருத்தருமே வந்து ஃபில்ம் மேக்கிங் மட்டுமே இல்லாமல் அவங்களோட சப்ரஸ் பண்ணப்பட்டிருக்கிற நிறைய எமோஷன்ஸ் இந்த சமுதாயத்தினால அல்லது நிறைய விஷயங்கள்னால அது எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸை உருவாக்குறோம். அதில் வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். நடிப்புலையுமே அப்படி இருக்குது. நடிப்பு கூட ஒரு தெரப்பின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன், யோசிச்சிருக்கேன். நம்மளை விட்டு, நம்மளோட சொந்த இதை விட்டு அந்த கேரக்டரை நம்ம எடுத்து செய்யும்போது அது கொஞ்சம் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னாங்க. அப்போ அப்படி. சரி, ஓகே. அதாவது பல விஷயங்களை எங்களால் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது கவிவர்மன்கிட்ட இருந்து. சரி, அதை தான் திலக்ஷன், நீங்கள் சொல்லுங்கள், இந்த திரைப்படத்தில் ஏடியாக ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, ஸோ ஒரு நடிகராக ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரகிள்ஸுக்கு பஞ்சம் இருந்திருக்கா அதை நினைக்கிறேன். ஸோ என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை இந்த மடமை தகர் ஃபிலிமில் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஸ்ட்ரகிள்ஸ்ண்டா இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுறது ஒரு 4-5 பேர் தானே, 4-5 பேர். அப்புறம் நடிக்கிறார்கள் ஒரு 10, அப்படி தான் ஒர்க் பண்ணுவோம். அப்போ ஒழுங்கான டைமுக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம். சாப்பாடு அது ஒரு ஸ்ட்ரகிள் தான் எங்களுக்கு. அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸாக இந்த சீனை எடுத்து முடிக்கணும், முழுமையாக முடிச்சிடணுன்ட்டு அந்த டேக்கு பிளான் பண்ணி போகிறது. அப்போ அந்த இதெல்லாம் பார்க்குறே இல்லை. சில ஆளுக்கு பசிக்கொண்டு நமக்கு தோட் வரும், எனக்கு ஒரு தோட் வரும். இப்போ இதை போய் இவன்கிட்ட சொன்னால் இவன் எப்படி அதை எடுத்துக்கொள்வான்னு தெரியும். அதுக்குள்ளே எனக்கு இவனுக்கும் கான்ஃப்ளிக்ட் வரும். அப்படி நிறைய விஷயங்கள். அப்புறம் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் தான். அப்போ நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறனால, பொறுமையாக இருக்கிறனால இந்த படம் வந்து ஹெல்ப் பண்ணுது எங்களுக்கு. எப்படின்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம முழுமையாக செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடும்.
அப்புறம் அதெல்லாம் உடைஞ்சிரும். அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்லாம் உடைஞ்சிரும். படத்தை முழுமையாக செய்யணும். ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே அந்த படத்தில் முழு ஆர்வம் இருக்குது. அதனால தான் அது கொண்டு போகுது ஒரு அளவுக்கு. எங்களை கொண்டு போயிட்டுருக்கு, எல்லா இடத்துக்குமே கொண்டு போயிட்டுருக்கு. அதனால தான் அப்படிதான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. சரி, கவிவர்மன் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் அடுத்த திரைப்படத்தில் நீங்கள் கால் பதித்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து இப்போ நீங்கள் முதல் எடுத்த திரைப்படங்கள் எல்லாமே குறுந்திரைப்படங்கள் என்னும் பட்சத்தில் ஆட்பலம் அப்படின்றது ஒரு குறைவாக இருந்தாலும் ஓகே. பட் முழுநீள திரைப்படம் அப்படின்னும் பொழுது அதில் ஒர்க்ஸ் கூட அண்ட் நிறைய ஆட்பலம் தேவை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன மாதிரி காஸ்டிங் வச்சிங்க? ஸோ நிறைய ஆட்கள் இதுக்கு உள்கொண்டு வந்தீங்களா? நிறையவே வந்து இது ஒரு பெரிய விஷயம் ஒன்று சொல்லணும். என்னென்னு சொன்னால், எங்களோட படம் வந்து ஃபெஸ்டிவல்ஸில் வந்து நல்ல ரீச் கொடுக்கும்போது, ஒரு பேர் வந்து எங்களோட இடத்துக்கு மன்னார் என்ற ஒரு இடத்துக்கும் வரும்போது மக்கள் எல்லாருமே வந்து திரும்பி பார்க்க விழுகிறாங்க. இவங்க செய்கிறாங்க, நம்மளோட இடத்துல இருக்கிறவங்க செய்கிறாங்கன்னு. இப்போ அவங்களோட அந்த பார்வை வந்து மாறி இருக்கு நிறையவே நான் யோசிக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு ஷூட்டுக்கு ஒரு காஸ்ட் வந்து தேடும்போதும் சரி, இப்போ ஆர்வமாக நிறைய பேர் வந்து வராங்க. நிறையவே பேர் வந்து வராங்க, இந்த படத்தில் நடிக்கணும், எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி அது வராங்க. அதை விட சொல்லியே தீர வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், பிரிட்ஜிங் லங்கா திருப்பி நாங்கள் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த என்ஜிஓ வந்து ஒரு சமூக விழிப்புணர்வுக்காகவும் நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்காகவும் இருக்குது. எங்களை எல்லாருமே வளர்த்து விட்டு ஒரு நிறுவனம்னு சொல்லலாம். அவங்க வந்து கூட நிற்கிறாங்க. இப்போ வந்து ஆல்பலம் எல்லாமே நிறைய பேர் ஒவ்வொரு சீன் எடுக்கும்போதும் சரி, ஒவ்வொரு ஷூட்ஸ்லேயும் சரி, அவங்க நிறைய உதவிகள் செய்கிறாங்க. அந்த உதவிகள் வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அதை ஃபீச்சர் ஃபில்ம் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி நிறையவே ஆல்பலம் தேவையாக இருக்கிறதுனால அவங்க செய்கிற சப்போர்ட்டும் இதாக இருக்குது. இருந்துமே இது போதாது. ஆனால் எங்களோட 100% கொடுக்கறதுக்கு பதிலாக 200% கொடுக்குறாங்க இந்த குரூவில் இருக்கிறவங்க. அதனால இந்த படம் கொண்டு வருது. வாலறிவன் வார வருஷம் அது வந்து ஃபுல்லாக வடமாகாணத்தில் ஃபுல்லாக இருக்கிற தியேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே ரிலீஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, கண்டிப்பாக வாழ்த்துக்கள். சரி, சினிமான்றதுமே ஒரு வித போதை தான். அப்படி இருக்கும் பொழுது கவிவர்மனுக்கு எந்த ஒரு ஃபிலிம், எந்த ஒரு கதை சார்ந்து எடுத்த அவங்களோட அந்த சினிமா போதைன்றது ஃபுல்ஃபில் ஆகும்? எந்த ஒரு கதை சார்ந்து இருந்தா எனக்கு வந்து சில ஃபேவரட்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து வெற்றிமாறன் சார், ராம், மாரி செல்வராஜ், இப்படி வந்து நம்மட பிரச்சனைகளை, சொந்த பிரச்சனைகளை வந்து கதையாக சொல்கிற, அந்த இஷ்யூஸை வந்து ஒரு பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற, தீர்க்கப்படாத விஷயங்களை பற்றி கதைக்கிற, அப்படி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆர்ட் ஃபிலிம் எடுக்கணுமன்றது என்ற சரியான ஒரு விஷ். அந்த பியூராக எந்த ஒரு பிஸ்னஸ் இதுவும் இல்லாமல் வந்து முழுமையாக ஒரு கலைஞராக நான் நினைக்கிறத மட்டுமே ஒரு படமாக செய்யணும்ன்ற ஒரு ஆசை இருக்குது. அப்படி ஒரு படம் செய்யும்போது எனக்கு அது ஃபுல்ஃபில்லாக இருக்குமோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாழ்த்துக்கள். உங்களோட கனவுன்றது வந்து கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ சொல்லுவாங்க இல்லையா, கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் கூட சொல்லியிருக்காரு, பகல் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நீங்களுமே வந்து உங்களுடைய இலட்சிய பாதையில் தொடர்ந்து பயணிக்க எங்களுடைய டான் குழுமம் சார்பாகவும் வாழ்த்துக்கள். குறிப்பாக அடுத்தடுத்த திரைப்படங்களையும் இதே மாதிரி சர்வதேச ரீதியில் விருதுகளை பெற்று தொடர்ந்து எங்களோட இன்டர்வியூக்கும் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே விஷ் பண்ணிட்டு தொடர்ந்தும் டான் தமிழில் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் ராஜ். நன்றி நேயர்களே. We're taking it all the way. Sing it, Bhavani. Once again. Bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Craig.